போன வீடியோவில் ஒரு ஃபாண்ட்லேருந்து இன்னொரு ஃபாண்ட்டுக்கு டெக்ஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணும்போது இங்கிலீஷ் டெக்ஸ்ட் எப்படி ரீடைன் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன் மேக்ரோ யூஸ் பண்ணி. அதில் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது சில மிஸ்டேக்ஸும் வந்துச்சு, அதையும் நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில். அந்த மிஸ்டேக்ஸை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன், அதை உங்ககிட்ட சொல்கிறேன் டீட்டெயிலாக. இதில் வந்து காக்கிங்கிற வேர்டில் ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் மட்டும் ஃபாண்ட் சைஸ் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி அவர்களுக்குல வந்து ஆங்கிற ஃபர்ஸ்ட் லெட்டரில் வந்து ஃபாண்ட் சைஸ் கம்மியாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்முங்கிறது வந்து போல்டாக இருக்குது. சோர்ஸ் டாக்குமெண்ட்டில் வந்துட்டு இம்மு வந்து போல்டாக இருக்காது, கன்வெர்ட் ஆகி கிடைக்கும் போது இம்மு வந்து போல்ட் ஆகிட்டு இந்த இதில் இது போல்டாக இருக்கனாட்டி இந்த போல்டு வந்து ஸ்பில்வர் ஆகி இதில் வந்து இம்மு வந்து போல்டாக இருக்குது. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வருது. இதுக்கு ரூட் காஸ் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அதை இன்னொரு வீடியோவை நான் மேக் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் இது. இதுக்கான ரூட் காஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கான ரூட் காஸ் என்ன அப்படின்னா, நம்ம வேர்ட் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணுறோம்ல, அதுதான் மிஸ்டேக்கு. நம்ம வேர்ட் டாக்குமெண்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக ஓப்பன் டாக்குமெண்ட் டெக்ஸ்ட் இருக்குல்ல, .odt ஃபார்மேட்டில் லிபர் ஆஃபீஸ் ரைட்டர் டாக்குமெண்ட் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணணும். உங்களுக்கு இதில் காமிக்கிறேன் மேக்ரோவில். இதில் வந்து .odtன்னு இருக்குல்ல, இந்த லிபர் ஆஃபீஸ் ரைட்டர் டாக்குமெண்ட் அதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து .doc அல்லது .docx வேர்ட் டாக்குமெண்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். வேர்ட் டாக்குமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணனாட்டி தான் நமக்கு ஃபாண்ட் ஃபார்மேட்டிங் இஷ்யூ வந்துச்சு. நம்ம வந்து இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டை தான் கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதனால இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லிபர் ஆஃபீஸ் ரைட்டர் நான் கொடுத்துக்கிறேன். இதில் ஃபைலில் போய்க்கோங்க. அதில் வந்து சேவ் காப்பின்னு இருக்கா, அதுக்கு போய்க்கோங்க. அதில் வந்து நான் டெஸ்ட்டுன்னு கொடுத்துட்றேன். சும்மா நம்ம டெஸ்ட் தானே பண்ணுறோம், அதனால் டெஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு இதில் வந்து ODF டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓப்பன் டாக்குமெண்ட் இதில் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓப்பன் டாக்குமெண்ட் டெக்ஸ்ட்னு இருக்குல்ல, அதை நாட்டி நம்ம வந்து இதில் ஓப்பன் டாக்குமெண்ட் டெக்ஸ்ட் அதை கொடுத்துக்கிறோம். சேவ் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ சேவ் ஆகிடுச்சு. இப்போ இந்த டாக்குமெண்ட்டில் தான் டெஸ்ட்டுங்கிற டாக்குமெண்ட்டில் நம்ம மேக்ரோ ரன் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த எக்ஸல் ஃபைலுக்கு போய்க்கிறேன், லிபர் ஆஃபீஸ் கேல்சிக்கு போய்க்கிறேன். அது டூல்ஸ், மேக்ரோஸ், ஆர்கனைஸ் மேக்ரோ, பேசிக்கில் போய்க்கிறேன். நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்தேன், போன வீடியோ சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி யூனிகோட் டு திவ்யா டு யூனிகோட் நீங்கள் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா மேக்ரோ ரன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சொல்லியிருந்தேன். இது ஒன்றும் கிடையாது. எடிட்டில் போய் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து யூனிகோட் டு திவ்யான்னு இருக்கும். இந்த டெக்ஸ்ட் ஃபைலை நான் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த டெக்ஸ்ட் ஃபைலை இந்த ப்ரோக்ராமுக்குள்ளே நான் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது கீழே மெதுவாக ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு யூனிகோட் டு திவ்யா மேக்ரோ டெக்ஸ்ட் ஃபைலை காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அது கீழே ஒரு லைன் ஸ்பேஸ் விட்டு திவ்யா டு யூனிகோட் மேக்ரோ டெக்ஸ்ட் ஃபைலை காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படி பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். அதாவது சேலுங்கிற வேர்ட் டாக்குமெண்ட்டை நான் லிபர் ஆஃபீஸ் ரைட்டர் டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் இதில் திவ்யா டு யூனிகோடுங்கிற மேக்ரோ உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். நம்ம எடுத்திருக்க டாக்குமெண்ட்டில் திவ்யா ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் திவ்யா ஃபாண்ட்லேருந்து யூனிகோடுக்கு உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ எடிட்டில் போயிட்டு திவ்யா டு யூனிகோடுக்கு போய்க்கிறேன். இதில் வந்து இந்த பாத்தை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணணும். இந்த பாத்தை நான் எடுத்துக்கிறேன். இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்லாஷ் அந்த ஃபைல் நேம் வந்து டெஸ்ட்டு, நான் டெஸ்ட்டுன்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நியூ பாத்தில் மேலே உள்ள அதே பாத்தை காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள அதே ஃபைல் நேமை கொடுக்கக்கூடாது, வேறு ஃபைல் நேம் கொடுக்கணும். நான் test1ன்னு கொடுத்துக்கிறேன். test1.ottன்னு கொடுத்துக்கிறேன். மேலே உள்ள டெஸ்ட்டுங்கிற அதே ஃபைல் நேமை கீழே கொடுத்துடாதீங்க, வேறு நேம் கொடுங்க. நான் test1ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இப்போ ரன் பண்ணுற அந்த மேக்ரோவை டூல்ஸில் போயிட்டு மேக்ரோவில் போயிட்டு ஆர்கனைஸ் மேக்ரோவில் பேசிக்கில் திவ்யா டு யூனிகோடை வந்து கிளிக் பண்ணி ரன்னு கொடுக்குறேன். இப்போ இந்த மேக்ரோ ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ ரீப்ளேசிங் டெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு காட்டுது. அதோட ப்ராக்ரஸை வந்து இந்த க்ரீன் கலரில் நம்ம அந்த லோடிங் பாரில் வந்து நம்ம பார்க்கலாம். டெக்ஸ்ட்டு ரீப்ளேஸ் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகி அது லிபர் ஆஃபீஸ் ரைட்டரில் இருந்து நமக்கு ஓப்பன் ஆகும். உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் கம்ப்ளீட், டைம் டேக்கன்னு சொல்லிட்டு காமிக்குது. இப்போ ஓகே நான் கிளிக் பண்ணோன்னே இது லிபர் ஆஃபீஸ் ரைட்டர் இருக்குல்ல, அந்த சாஃப்ட்வேரில் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை ஏரியல் யூனிகோட் எம்எஸ் ஃபாண்ட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். கண்ட்ரோலே கொடுத்து எல்லா டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணி ஏரியல் யூனிகோட் எம்எஸ் ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த டெக்ஸ்ட்டு ஏரியல் யூனிகோட் எம்எஸ் ஃபாண்ட்டுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னு சொன்னேன்னா இந்த டாக்குமெண்ட்டை வந்து நான் திரும்பியும் வந்து திவ்யா ஃபாண்ட்டை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த மிஸ்டேக் உங்களுக்கு வராது பாருங்கள். இதில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டில் வந்துட்டு இந்த வேர்டு போல்டாக இருந்துச்சு. ஆனால் யூனிகோடுக்கு கன்வெர்ட் பண்ண டாக்குமெண்ட்டில் இந்த வேர்டு போல்டாக இல்லை.
இந்த மாதிரி யூனிகோடுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது மட்டும் ஒரு இஷ்யூ இருக்குது. அது என்னென்னு நான் சொல்கிறேன். திவ்யா ஃபாண்ட்டில் டைப் பண்ண டாக்குமெண்ட்டில் எம் காக்கி எஸ் வெங்கடாச்சலம் இந்த வேர்ட்ஸ்லாம் போல்டாக இருக்கா, இதை நம்ம யூனிகோடுக்கு கன்வெர்ட் பண்ணோம்ல அந்த டாக்குமெண்ட் எடுத்துப்போம். இதில் பார்த்தீங்கன்னா எம் காக்கி எஸ் வெங்கடாச்சலம் இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து போல்டாக இல்லை. இதை நீங்கள் மேனுவலாக தான் போல்டாக மாற்றிக்கணும். திவ்யாலேருந்து யூனிகோடுக்கு கன்வெர்ட் பண்ண டாக்குமெண்ட்டுக்கு நான் டெஸ்ட் 1ன்னு பேர் வச்சிருக்கேன். இந்த டாக்குமெண்ட்டை திருப்பி உங்களுக்கு திவ்யாவாக கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ எந்த மிஸ்டேக்கும் வராது பாருங்கள். லிப்ராஃபிஸ் கேல்சி ஓப்பன் பண்ணிவிட்டு டூல்ஸ், மேக்ரோஸ், ஆர்கனைஸ் மேக்ரோ அதில் பேசிக் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ யூனிகோட் டு திவ்யா இப்போ இந்த டாக்குமெண்ட் வந்து யூனிகோடில் தானே இருந்துச்சு. அதனால் யூனிகோட் டு திவ்யா மேக்ரோ செலக்ட் பண்ணி ஒரிஜினல் பாத்தில் ஃபைல் நேமில் டெஸ்ட் 1ங்கிற நேமை நான் டைப் பண்ணிக்கிறேன். நம்ம திவ்யா ஃபாண்ட்டை யூனிகோடுக்கு கன்வெர்ட் பண்ணோம்ல அந்த டாக்குமெண்ட்டோட ஃபைல் நேம் டெஸ்ட் 1. அதனால் ஒரிஜினல் பாத்தில் டெஸ்ட் 1ன்னு டைப் பண்ணிக்கிறேன். நியூ பாத்தில் டெஸ்ட் 2ன்னு டைப் பண்ணிக்கிறேன். நம்ம டெஸ்ட் 1ங்கிற யூனிகோட் டாக்குமெண்ட்டை திரும்பவும் திவ்யா ஃபாண்ட்டுக்கே கன்வெர்ட் பண்ணுறோம். அதனால் டெஸ்ட் 2ன்னு டைப் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன் மேக்ரோவை. டூல்ஸ், மேக்ரோ, ஆர்கனைஸ் மேக்ரோ, பேசிக், யூனிகோட் டு திவ்யா ரன். கொஞ்சம் மேக்ரோ வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நான் இங்கே பிக்சர் காமிச்சேன்னா பிக்சரில் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வந்துச்சுல, இப்போ வந்து வராது பாருங்கள். அதாவது நான் திவ்யாலேருந்து யூனிகோடுக்கு கன்வெர்ட் பண்ணி யூனிகோட்லேருந்து திரும்பவும் திவ்யாவுக்கே கன்வெர்ட் பண்ணுறேன் அதே டாக்குமெண்ட்டை. இப்போ இந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் காமிச்சிருக்க மாதிரி இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து கம்மியாகலை, கரெக்டாக இருக்குது பாருங்கள். காக்கி, அவர்களுக்கு, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. லிப்ராஃபிஸ் ரைட்டர் டாக்குமெண்ட்டை வேர்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். லிப்ராஃபிஸ் ரைட்டர் டாக்குமெண்ட்டை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் வேர்ட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கனாலே அது வேர்டில் ஓப்பன் ஆகும். இப்போ அது வேர்டில் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ என்னென்ன டைப் பண்ணணுமோ நீங்கள் எல்லாத்தையும் டைப் பண்ணிக்கோங்க. ஆனால் கன்வெர்ட் பண்ணும்போது மட்டும் .doc ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணாமல் .doc ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணாமல் .ott ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணுங்கள். இன்னொரு டாக்குமெண்ட்டையும் நான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த புகார் கடிதம் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறேன். அது ஃபஸ்ட்டு நம்ம அதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லிப்ராஃபிஸ் ரைட்டை கொடுக்குறேன். இந்த ஸ்டெப்பெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஃபைலில் போயிட்டு சேவ காப்பியில் போயிட்டு புகார் கடிதம் டெஸ்ட்னு போட்டுக்கிறேன். இங்கே வந்து ODF டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை சூஸ் பண்ணி சேவ்னு கொடுத்துக்கிறேன். இப்போது .docx ஃபார்மேட்டில் இந்த ஃபைலை நம்ம வந்து இப்போது .odt ஃபார்மேட்டில் நம்ம மாற்றிருக்கோம். இதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்துக்கோங்க. இதில் டூல்ஸில் போயிட்டு மேக்ரோவில் போயிட்டு ஆர்கனைஸ் மேக்ரோவில் பேசிக் போய்க்கோங்க. இப்போது இந்த புகார் கடிதம் டெஸ்ட்னு இருக்குல்ல, இந்த பார்த்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இப்போது புகார் கடிதம் டெஸ்ட் வந்து ஏரியல் யூனிகோட் MS இருக்குது. அதை நம்ம திவ்யா கன்வெர்ட் பண்ணுறோம். அதனாட்டி யூனிகோட் டு திவ்யாங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எடிட்டில் போய்க்கிறேன். ஆல்ரெடி இருக்கிற பார்த்தை டெலிட் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக காப்பி பண்ணோம்ல அந்த பார்த்தை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். /புகார் கடிதம் டெஸ்ட் கீழே அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே பார்த்தை /புகார் கடிதம் டெஸ்ட் 1. இப்போ மேக்ரோ ரன் பண்ணுறேன். டூல்ஸ், மேக்ரோ, ஆர்கனைஸ் மேக்ரோ, பேசிக். அது யூனிகோடில் இருந்துச்சா, அன்னாட்டி யூனிகோட்லேருந்து திவ்யாவுக்கு உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறேன். அந்த லெட்டர் ஃபார்மேட்டில் இருக்கிற அந்த ஃபைலை இப்போ ரன்னு கொடுக்குறேன். கீழே மேக்ரோ ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது லிப்ராஃபிஸ் பேசிக் அதில் இருக்கிற மேக்ரோ. ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ 29 செகண்ட் எடுத்துக்கிச்சு. ஓகே கிளிக் பண்ணுறேன். இப்போ கன்வெர்ட் ஆன டெக்ஸ்ட் லிப்ராஃபிஸ் ரைட்டரில் ஓப்பன் ஆகுது. இப்போ அது திவ்யா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருச்சு.
நீங்கள் அழகி ப்ளஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அந்த வீடியோவில். அழகி ப்ளஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம். அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது கொட்டேஷன் மார்க் இருக்குல்ல, ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கொட்டேஷனை சரியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்காது. பட் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து கரெக்டாக கன்வெர்ட் ஆகும். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கொட்டேஷன் கூட அதுவும் கரெக்டாக கன்வெர்ட் ஆகும். ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். அதே ஃபார்மேட்டில் அதே பேஜ் அலைன்மெண்ட்டில் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கு. இதான் இந்த வீடியோ சொல்லணும்னு நினச்சேன். இதே மாதிரி நீங்களும் கன்வெர்ட் பண்ணணும்னா உங்கள் சிஸ்டத்தில் என்ன இன்ஸ்டால் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு லிபர் ஆஃபீஸ் இருக்குல்ல, அந்த லிபர் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் இருக்குல்ல, அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு இந்த 2 ஃபைல் தேவைப்படும். திவ்யா டு யூனிகோட், யூனிகோட் டு திவ்யா, அந்த மேக்ரோ டெக்ஸ்ட் இருக்குல்ல, இது தேவைப்படும். இதுதான் நீங்கள் வந்து இதில் காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ரன் பண்ணுறீங்க. ஆர்கனைஸ் மேக்ரோ பேசிக் அதை ரன் பண்ணுறீங்க. இந்த டெக்ஸ்ட் ஃபைல் உங்களுக்கு தேவைப்படும். இது வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வீடியோ டிஸ்கிரிப்ஷனில். அது கான்டாக்ட் பண்ணுங்கள். இது நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இதுக்கான சின்ன பேமெண்ட் மட்டும் உங்ககிட்ட இருந்து சார்ஜ் பண்ணி இந்த ஃபைல்ஸ் நான் சென்ட் பண்ணுவேன். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த மேக்ரோ எப்படி ரன் ஆகுதுன்னா, இந்த லிபர் ஆஃபீஸ் கேல்ஸ் இருக்குல்ல, அதை நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஷீட் 1ல் வந்து யூனிகோட் டு திவ்யா நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் காலத்தில் யூனிகோடும் செகண்ட் காலத்தில் திவ்யா ஃபாண்டோட கேரக்டர்ஸ்னு டைப் பண்ணி வச்சுருக்கேன். யூனிகோட் டு திவ்யா கன்வெர்ட் பண்ணும்போது இந்த ஷீட்டை சூஸ் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அதே மாதிரி திவ்யா டு யூனிகோட் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட் காலத்தில் திவ்யா, செகண்ட் காலத்தில் யூனிகோட் நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். திவ்யா ஃபாண்ட்லேருந்து யூனிகோடு கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா ஷீட் 2 யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ரோவில் இருக்கும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேசிக் இதில் காமிக்கிறேன். இதில் வந்து யூனிகோட் டு திவ்யானா ஷீட் 1 நம்ம எடுத்திருப்போம். அதாவது இங்கே பாருங்கள், யூனிகோட் டு திவ்யா இந்த ஷீட் 1 நான் எடுத்திருக்கோம். இந்த மேக்ரோலே நம்ம இருக்கும். இதை உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லலை. போன வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லிட்டேன், அதனாடி சொல்லலை. இதை மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன், அதனாடி இந்த சொல்லிக்கிறேன். அவ்வளோதான்.